என் பையன் பசிக்குதுன்னு சொன்னாவே ஒரு அதிசயம் தான். அதில் இந்த ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை இல்லாத ஒரு பேன் கேக் செய்யலாமா? பார்த்தீங்கன்னா 4 ஏலக்கி பனானா வந்து பழுத்தது இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா இட்லி சோடா மாவு, அது கூட 1 டீஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப்பு தண்ணீர் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்தா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். வந்ததுக்கப்புறம் மிதமான சூட்டில் தோசை மாவு பதத்தில் இருக்க விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சா சூப்பரான ஹெல்த்தியான பனானா பேன் கேக்கு. இது கூட பார்த்திங்கன்னா ஹனி வச்சும் சர்வ் பண்ணலாம். நான் வந்து ப்ளெயினாக தான் கொடுத்தேன், அப்படியே தான் சாப்பிட்டான், அவனுக்கு ஹனி பிடிக்காதனால. அப்புறமா மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 1:15க்கு வந்து நான் வந்து வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். ஸோ அதை தான் இந்த கூட கிளிப்பிங்ஸோடு ஆட் பண்ணியிருந்தேன். முருகர் கும்பிடுவோர் கைவிடார். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க.